பிரைஸ் தி லார்ட். லூக்கா 10வது அதிகாரத்துல இயேசு தம்முடைய ஊழியத்தின் போது மாத்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போகிறார். அங்க மாத்தாள் தன்னுடைய வீட்டு வேலைகள்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஆனால் மரியாளோ கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு மரியாளை பார்த்து, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அப்படின்னு இயேசு அவளை அப்ரிஷியேட் பண்றாரு. இதே மாத்தாள் இந்த இடத்துல வீட்டு வேலைகள்ல பிஸியா இருக்கிறாங்க. ஆனா யோவான் 11வது அதிகாரத்துல அவங்களுடைய சகோதரன் மரித்துட்டாரு அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில இயேசு அவர்களுடைய வீட்டிற்கு வந்து அவர்களை சந்திப்பதற்கு முன்பதாகவே இவங்க இயேசு கிட்ட ஓடி போய், இயேசுவே, நீர் இங்க இருந்திருந்தீரானால் என்னுடைய சகோதரன் இருந்திருக்க மாட்டானே அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. பாத்தீங்களா? இதே போலதான் இன்னைக்கும் பல மார்த்தாள்கள் இருக்கிறாங்க. தேவை அப்படின்னு வரும்போது ஆண்டவரை அதிகமா தேடுற கூட்டம் இது. தேவை இல்லாத போது இயேசு யாரோ நான் யாரோ அப்படின்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, சங்கீதம் 105:4 சொல்லுது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தினமும் நாம கர்த்தரை தேடணும் அப்படின்னு பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எப்படி கர்த்தரை தேடணும்? மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த 2 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரி? தேவைக்கு மாத்திரம் தேவனை தேடுகிற கூட்டமா, இல்ல அனுதினமும் தேவனை தேடுகிற கூட்டமா? ஒருவேளை தேவைக்காக கர்த்தரை தேடினீங்கன்னா இனிமேல் அனுதினமும் கர்த்தரை தேட ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.